திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருநின்றியூர் ராமதாசபுரம் 3வது தெருவைச் சேர்ந்தவர் ஆனந்த் கருப்பையா. இவரது மனைவி 36 வயதுடைய மங்கையர்கரசி. இவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்காங்க. மங்கையர்கரசி விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு கம்பெனியில் வேலை செய்யும் போது அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய தங்க மாரியப்பன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்திற்கு மீறிய உருவாகவும் மாறியிருக்கு. இதை அறிந்த கணவர் ஆனந்த கருப்பையா மங்கையர்கரசியை பிரிந்து 6 ஆண்டுகளாக ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுடன் சிவகாசியில் தனியாக வசித்து வந்திருக்காங்க. எனவே மங்கையர்கரசி அவரது மகன் மற்றும் தாய் மீனாட்சியுடன் திருநின்றியூரில் வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மங்கையர்கரசி பணிபுரிந்து குடும்பத்தை கவனித்து வந்த நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தங்க மாரியப்பன் திருநின்றியூரில் உள்ள மங்கையர்கரசியின் வீட்டில் லிவிங் டுகெதர் பாணியில் ஒன்றாக தங்கி வாழ்ந்தும் வந்திருக்காங்க. இந்த நிலையில் மங்கையர்கரசி தன்னுடன் கம்பெனியில் வேலை செய்யும் சில ஆண் நண்பர்களுடன் பேசி பழகியும் வந்திருக்காங்க. மேலும் வீட்டுக்கு வந்த பிறகும் ஆண் நண்பர்களுடன் மொபைல் ஃபோனில் அதிக நேரம் பேசியும் வந்திருக்காங்க. இதை தங்க மாரியப்பன் கண்டித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்திருக்கு. வழக்கம் போல் நேற்றிரவு வேலை முடிந்து மங்கையர்கரசி அழைத்து வர தங்க மாரியப்பன் சென்றபோது அவர் ஆண் நண்பர்களுடன் பேசுவது பார்த்து இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரமடைந்த மங்கையர்கரசி, நான் யாரிடம் பேச வேண்டும் என நீ சொல்லக்கூடாது, நீ என்ன கண்ட்ரோல் செய்யக்கூடாது, இப்படி செய்தால் நீ இங்கு இருக்க தேவையில்லை, நான் ஊருக்கு சென்று மனைவியுடன் தங்கிக் கொள்கிறேன் என கூறியிருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த தங்க மாரியப்பன் பதிலுக்கு, உனக்காக என் மனைவி குடும்பத்தை விட்டு என் வருமானத்தை உன்னிடம் கொடுத்தால் நீ இப்படி செய்வாயே என கேட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தால் ஆத்திரம் மற்றும் மன உளைச்சல் அடைந்த தங்க மாரியப்பன் நேற்று மதியம் மது போதையில் வீட்டுக்கு வந்து தகராறில் ஈடுபட்டு காய் நறுக்கும் கத்தியில் மங்கையர்கரசியின் கழுத்தையும் அறுத்திருக்காங்க. மேலும் தடுக்க முயன்ற அவரது அம்மா மீனாட்சியையும் கத்தியால் குத்திருக்காரு. இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் போலீஸுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருநின்றியூர் போலீசார் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் தங்க மாரியப்பனை கைதும் செஞ்சிருக்காங்க. கள்ளக்காதலன் பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.